தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நல்லது நடக்கும். 24/8/2026 முதல் 30/8/2026 வரை, அதாவது ஆவணி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 13ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்குரிய உச்சம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார், இந்த வாரத்தில் என்னென்ன ரகசியங்கள் புதைந்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்குள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. முன்னதாக சந்திராஷ்டமம். என்றைக்குமே நம்ம சொல்கிறது சந்திராஷ்டமம். போன பதிவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சந்திராஷ்டமம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை இப்போ சொல்லிடுறேன். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் நம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வரும்பொழுது நமக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பேர். அதாவது 8வது வீடு தான் ஒரு ராசியில் 8வது வீடு சந்திரன் வராருன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு புத்திசாலித்தனம் நமக்கு அந்த நேரத்தில் யார் எது சொன்னாலும் அவங்களுடைய கைப்பாவையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்மளால் யோசிக்க முடியாது. அப்போ சந்திராஷ்டம தினத்தில் நம்மளுடைய சில நேரத்தில் சுய கௌரவத்துக்காக எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில நேரத்தில் சந்திராஷ்டமத்தில் என்ன கையெழுத்து போடுறோன்னு தெரியாமல் படித்து பார்க்காம கையெழுத்து போட முடியும். நம்மளுடைய அறியாமை அதிகமாக வெளிப்பட வாய்ப்புண்டு. நமக்கு ஒரு பலகீனமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒப்புத்துப்போம், ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு செய்ய முடியாமல் தவிப்போம். ஸோ சந்திராஷ்டமம் அப்படிங்கிற தினத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 8வது வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ சனி சொல்லுவோம்ல, சனி 8ல் இருக்காருங்க, அஷ்டமத்தில் சனி இருக்காருன்றோம். அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது ஒத்தைக்கு 2 தடவை நம்மளை அலைய விடுவார். ஒரு விஷயம் ஒரு தடவை நடக்கணும், ஆனால் அது 2 தடவை அலையும். அப்போ சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தால் அதுவும் அதே தான். இவராவது சனி ஒரு தடவை அலைய விட்டார், அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தார்னா 10 தடவை அலைய விடுவார். எல்லாத்தையும் எடுத்துருப்போம், ஒன்று விஷயத்தை மறந்துருப்போம். அங்கே போய் அப்படி நின்றுப்போம். பேங்க்குக்கு போய் பணம் கட்டுறதா இருந்தால் கூட பார்த்து கட்டுங்கன்னு சொல்லுவேன் சந்திராஷ்டமத்தில். அவ்வளோதான். நம்மளோட ஃபாஸ்ட் மூமெண்ட் அதிகமாகிடும். உடனே பண்ணணும், உடனே செய்யணும் அப்படின்னு. அது நல்லா புரிஞ்சுங்க. அதாவது சந்திராஷ்டமத்தன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்கிறது அதுக்கு தான். இதுக்கு தான் நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறது, சூரத்தேங்காய் உடைச்சிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா அந்த சூரத்தேங்காய் உடைக்கும் போது ஒரு பலம், நமக்கு கையை அப்படி தூக்கி உடைக்கும் போது அதோட பலம் ஏற்படுது. அதுக்கு அடுத்தது அதோட சத்தம், நமக்குள்ள மன ரீதியாக நமக்கு ஒரு சரி கான்ஃபிடென்ட் லெவல் ஏற்படுது. அப்போ மறதிகள் என்னத்தை விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ அதனால ஒரு பரிகாரம் சொல்கிறது, விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப அவசியம் ஏற்பட்டதான். அப்படிப்பட்ட சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் யார் யாருக்கு அப்படின்னா 24 ஆகஸ்ட் 2026 ஆவணி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 25 ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் காலை 9:46 முதல். அதாவது நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அன்று புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்துக்கு உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஆவணி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். அப்போ இந்த நாட்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த வாரம் அமைதியாக இருக்கிறது நல்லது. பேசக்கூடியவனுக்கு எதிர்த்து பேசி நம்ம சரியாக பிளான் பண்ணுறதை விட அமைதியாக இருப்பது இந்த வாரத்தில் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அதை அடுத்து பார்த்துடுறோம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி
ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம். இன்றைக்குமே நான் சொல்லியிருக்கிறேன், வளர்பிறை பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான்கிட்ட போங்க, நந்திக்கிட்ட போய் முறையிடுங்க, உமா மகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், சுவாமி அம்பாலை சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். நினச்ச காரியங்கள் கைகூடும். நினைக்கிறதுல தான் ரொம்ப ஆழமாக திடமாக நம்பிக்கையோடு வளர்பிறை பிரதோஷத்தில் நம்பிக்கை வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை திருவோணம். திருவோணம் வந்து ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. ஆமாம், பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலை 9:56 முதல் மறுநாள் 10:29 வரை பௌர்ணமி. காலை 9:56 முதல் மறுநாள் 10:29 வரை. இந்த ஆவணியாவட்டம் அப்படிங்கிறதும் அன்றைய தினத்தில் தான். அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஆவணியாவட்டம். காயத்ரி ஜபம் மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 11ஆம் தேதி. ஸோ இந்த வாரத்தோட நிகழ்ச்சிகள் இதுதான். வாங்க ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். நல்லது நடக்கும். உரிமையாக கேட்டு பெறக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 30/8/2026 வரை செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பணம் தங்காது. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். காரணம் என்ன? எல்லாம் பச்சை பாசம்தான். நம்ம ஒரு விஷயத்தை மேலே பாசம் வைக்கிறோம், ஆசை வைக்கிறோம், அதுக்காக செய்ய வேண்டிய கட்டாயம் கடமை இழுக்குதப்பா. கடமை என்னை விடமாட்டேங்குது ஐயா. அதனால் கடமை மீது நம்ம சொல்லிட்டோமே, ஒத்துக்கிட்டோமே, செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் மீது ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதனால் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாசம் அதிகமாக வைப்போம். அன்பு தான் அதிகமாக இந்த வாரம் இருக்கும். நம்ம நினைக்கிறவங்க மேலே அதிகமான அன்பை காட்ட வேண்டிய கட்டாயம், சில பேருக்கு ஒரு ஃபோன் மூலமாக ஒரு அன்பை காட்ட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டு பொருளெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல செயல்கள் செய்வதற்கான அற்புதமான வாரம் மேஷ ராசிக்கு. மொத்தத்தில் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சி பெருகும். நிலைத்த வருமானங்கள், நிலைத்த சந்தோஷங்கள் பெருகும். உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு உன்னதமான வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்யுங்க. எல்லாத்துலேயும் ஜெயம் ஏற்படும். நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள், துயரங்களை தூக்கி போடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள். ஒரு துயரமான ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை சும்மா தூக்கி போட்டுருவோம்யா, அதை எடுத்து நம்ம ஏன் பைக்குள்ளே வச்சுன்னு போவானே? அது துக்கம்னு தெரியுது, துயரம்னு தெரியுது, வேதனைன்னு தெரியுது. அதை எடுத்து போய் இது சில பேர் பார்த்திங்கன்னா பொருளை வாங்கிட்டு அதை ஒரு பேப்பரை மடித்து கையிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு டஸ்ட்பின் தேடுவாங்க. டஸ்ட்பின் கிடச்சோன்னு போடலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், டஸ்ட்பினை உண்டாக்கிட்டு அந்த இடத்துல அதை ஏன் நம்ம எடுத்துன்னு போயிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தான் ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் 30 வரைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கிற முயற்சிகள் முழு வெற்றி பெறும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில விஷயத்தில் தலையை ஆட்டுறது கூட பார்த்து தலையாட்டுங்க. நீங்கள் டக்குன்னு ஆட்டிட்டிங்கன்னா அது ஓகேன்னு விடுவாங்க சில பேர். அதனால் தலையாட்டும் போது கூட பார்த்து ஆட்டுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டோம்னா கஷ்டம். பெருமை அதிகமாக வரக்கூடிய நாட்கள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை பெருமையாக புகழ்ந்து பேசுவாங்க. சில பேர் நம்மளை திட்டினவெல்லாம் இந்த வாரம் வாழ்த்தி பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் மத்தியத்தில் நல்ல ஒரு வரவேற்பு ஏற்படும். உடம்பு சுகம், உடம்பில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி உடம்பு சுகம் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக இருக்க இந்த வாரம் முழுமையாக முருகனை வழிபாடு செய்யுங்க. கள்ளம் கபடம் இல்லாத மிதுன ராசிக்காரர்கள், மிதுனத்திற்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை லாபமோ லாபம். எல்லாத்துலேயும் லாபம். எடுக்கிற காரியத்தில் லாபம், முழு ஜெயம். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகம். சில விஷயங்களை சேகரிக்க வேண்டிய கட்டாயம், சில விஷயத்தில் இப்படி தான் இங்கிதம் பார்த்து நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை, எதிரியை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதம், கெட்டவன்னு எதுக்கு தெரிஞ்சால் கூட அவனை ஒன்றும் பேச முடியாமல் நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஏற்படும். கொஞ்சம் போட்டி அதிகரிக்கும்.
சில விஷயத்தில் போட்டி அதிகரிக்கும். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி சிவனேன்னு போயிட்டு இருந்தேன்டா, என்னையை வச்சு சில பேர் விளையாடுறாங்கன்னு யோசிக்க தோணும். நம்ம ஆனாலும் எதுவும் எதிர்த்து பேசிடாதீங்க. நட்பு பெருகும், நல்ல வெற்றிகள் கொடுக்கும். நட்பு பெருகி எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக அமையும். சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரம் முழுமையாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வித்தியாசங்களை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் லைஃப் ஒரு சுகமாக இருக்கணும், சேலஞ்சாக இருக்கணும். ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கடகராசி. அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் 30 வரை நட்பு, நல்ல நட்பு அமையும். எதிர்பார்த்த சில விஷயங்களை ஒருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு என் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தூக்கம் மிஸ் ஆகும், தூக்க பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ரொம்ப லேட் டைம் தூங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தூங்குற மாதிரியே படுத்திருப்போம், பாவனா காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். சார் ஒரே பாவலாவை தான், ஆமாம், தூங்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி பசி எடுக்காது. பிடித்த உணவுகள் கூட நமக்கு இந்த வாரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனசுக்கு ஒரு நிறைவு ஏற்படும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக அதை வெளியில் ஓப்பனாக காட்டிக்க முடியாத சூழ்நிலை கடகராசிக்கு இந்த வாரம். கவலைப்படாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, வெந்நீர் குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. இந்த ஜீரண கோளாறுகளுக்காக கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க. ஜீரணம் ஒரு விஷயம் ஜீரணமாகணும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த வாரத்தில் உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கிடும். எல்லாத்துலேயும் ஒன்றிணைந்து செயல்பட முடியும். இல்லைன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நம்ம மனசு மட்டும் ஒன்றிணையாது, உடல் மட்டும் ஒன்றிணையாது. அதுதான் பிரச்சனை இந்த வாரம். அதனால் ஜீரண கோளாறுகளில் சரியாக இருங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் கள்ளம் கபடம் இல்லாத உறவுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். கள்ளம் கபடம் இல்லாத உறவுகளை எப்படி சாமி எதிர்பார்க்கறது? ஆமாங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் 30 ஒரு தெளிவு பிறக்கும். எதிர்பார்க்குற சில விஷயங்களில் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் ஒருத்தவங்களை நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். சில பேர் மேலே இருந்த விரோதங்கள் கொஞ்சம் குறையும். நம்மளை சில பேர் விரோதிச்சுக்கிட்டு எப்படா நம்மளை தீர்த்து கட்டலாம்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் மந்தமாக போவான். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன கண்டுக்காமல் போகிறான் அப்படின்னு. விருத்தி ஏற்படும், வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு விருத்தி, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர்கிட்ட விளக்கம் கேட்டு நீங்கள் ஒரு சிலர்கிட்ட ஏன் இந்த தப்பு பண்ணுற அப்படின்னு விளக்கம் கேட்டு நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். செலவு சம்மந்தமான விஷயத்தில் கையை பிடிக்கும். கவலைப்படாதீங்க, பணத்தை இழக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் அம்பாள் அபிராமி உங்களுக்கு பணத்தை கொடுப்பான். அபிராமி வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள். மகிழ்ச்சிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள், இந்த மகிழ்ச்சிங்கிறது தன்கிட்ட தான் இருக்குது. இன்னொருத்தவனை எதிர்பார்த்தா மகிழ்ச்சி கன்னிராசிக்கு கிடையாது. தானே தனக்கு மெருகேற்றிக்கணும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு 30/8/2026 வரை நல்ல செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். பெரிய மனுஷங்களுடைய நட்புகள் கிடைக்கும். கொஞ்சம் கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக வலது கால் கொஞ்சம் இழுத்து நடக்கிறதுக்கோ இல்லை கால் திடீர்னு சுளுக்கிக்கிறதுக்கோ உட்கார்ந்தால் ஏஞ்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கோ சான்சஸ் இருக்குது. இடுப்பு பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சில பேருடைய உதவியை இந்த வாரம் நாட வேண்டிய கட்டாயம். அதனால் அலட்சியப்படுத்திட வேண்டாம். யாராவது ஒருத்தவங்களை பக்கத்தில் கையில் வச்சுருக்கிறது என்றைக்கும் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகள் பெருகும், உற்சாகமாக இருப்பீங்க. சில விஷயத்தில் கணக்கு போட்டு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க. சில பேர் லேடிஸை பொறுத்த வரைக்கும் புடவை, சுடிதார் இது மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு நல்ல வாரம் இந்த வாரம் அமையும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்கள் பராமரிப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனத்துக்கு ஏதாவது ஒரு சென்ட்டாவது வாங்குவீங்க. அதனால் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். இந்த வாரம் நடராஜ பகவானை வழிபாடு செய்து
இந்த வாரத்தை கொண்டு போங்க. எல்லாத்திலையும் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும். சிரிப்பு ஒன்றே சிறப்பாக இருக்கும் என்று கருதக்கூடிய துளாராசிக்காரர்கள், கள்ளம் கபடமில்லாத உள்ளம், மகிழ்ச்சியை எதிர்நோக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட துளாராசிக்கு ஆகஸ்ட் 30 வரை சில சிக்கல்கள் குறையக்கூடிய வாரம். சில சிக்கல்கள் வந்துருமோ, இடியாப்ப சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ அப்படி நினச்ச நமக்கு கொஞ்சம் எளிமையாக போகும். சில பேர் நமக்கு உதவி செய்வாங்க, கேட்பாரற்று உதவி செய்வாங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியினால் மனசு மகிழ்ச்சி அடையும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். மனசில் ஒரு களிப்பு, புதுசு சந்தோஷங்கள் ஏற்படும். நிறைய சாப்பிடக்கூடிய கட்டாயங்கள் ஏற்படும். நல்லா சாப்பிடலாம். புது புது டிஃபன் ஐட்டம்லாம் வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் உண்டு. இன்னும் தன்னை மெருகேற்றிக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் போடுறது, மருதாணி போட்டுக்கிறது, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஏஜ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள். சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் நம்ம வீட்டில். ஆனால் யாரும் நம்மளை எதிர்க்க மாட்டாங்க. நம்மளை பார்த்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களும் உங்களை கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். அதனால் துளாராசிக்காரவங்க உங்களை யாரையாவது முணுமுணுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து என்ன முணுமுணுக்கிறேன்னு கேட்டுறாதீங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அவன் மாட்டு நம்மளை வயிற்றெறிஞ்சு போயிட்டுருக்கிறா, நம்ம மாட்டு நம்ம வேலையை செய்வோன்னு செய்யுங்க. சிறப்பாக இருப்பீங்க துளாராசிக்காரர்கள். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள், வில்லங்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாரம். இவன் வில்லன் யார், வில்லங்கப்படுத்துகிறவன் யார், சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி பெருசாக்குறவன் யார் அப்படின்னு அழகாக பழம் பிடித்து காட்டுவார் சுவாமி இந்த வாரத்தில். இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை வெற்றிகள் கிடைக்கும். ஒருவித பயம் நீங்கும். அப்பா பிரச்சனையாக இருந்தவன் ஒழிஞ்சாண்டா அப்படின்னு தோணும். ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி குடும்பத்தில் இதை சொல்கிறது, எப்படி இதை நான் பேசி சமாளிக்கிறது, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். மகிழ்ச்சிகள் பொங்கும். தெய்வ அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வத்துடைய தன்மைகள் உருவாகும். சில விஷயங்களில் சின்ன சிரமம் ஏற்படும். எப்படிப்பட்ட சிரமம் தெரியுமா? வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, கொஞ்சம் சொல்லாமல் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதே மாதிரி லாபம் கண்டிப்பாக ஆதாயமாக மாறும். நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்க்குறீங்கன்னா அது ஒரு ஆதாயமான லாபமாக மாறும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற பிரத்யங்கராதேவியை வழிபாடு செய்யுங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தொடர்றதெல்லாம் நிச்சயமாக பொன்னாகும், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே தகரத்தோடு மோதக்கூடாது, தங்கத்தோடு மோதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், தகுதியானவர்களோடு தான் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை துணிச்சல் அதிகரிக்கும். அசால்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தின் மீது ஆர்வம். இன்பங்கள் நிறைய வரும். சிற்றின்பங்கள் மீது நிறைய ஆசைகள் வரும். சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன பொருட்களை வாங்கி சில பேருக்கு கொடுத்து சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பீங்க. இந்த வாரம் கொஞ்சம் அச்சம், கவலை ஏற்படும். எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்கிறோமா, நம்மளை கிளாப் பண்ணுவாங்களா, நம்மளை ஏற்றுப்பாங்களா, நம்ம பண்ணுறதில் எதுவும் சொதப்பிட மாட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கவலை, அச்ச கவலைன்னு சொல்லுவாங்க, அப்படி ஏற்படும். ஆனால் அதை சமாளிச்சிருவீங்க. அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பிறகு பெருமூச்சு விடுவீங்க. அப்பா எதிர்பார்த்தது நடந்து போச்சுப்பா அப்படின்னு. நல்ல மனுஷங்களோட தொடர்புகள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். தேங்கி கிடந்த கோப்புகளை எல்லாம் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சில இடங்களில் வாய் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வாய்ஜாலம் காட்டுவது இந்த வாரத்தில் நல்லது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய மகர ராசிக்காரர்கள், மகரத்தை பொறுத்தவரை மனசாட்சி மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. தப்பு பண்ணிட்டானே அவனை என்ன பண்ணலாம், அவனுக்கு சரியான நேரம் வர வரை அவன்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்க. வைராக்கியத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்க.
என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துப்போம். நான் எடுத்த சபதத்தில் நான் மாறப்போகிறது இல்லை. என்னை நம்பி தான் மற்றவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள நம்பி நான் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கர்வம் கூட வரும். கவலைப்படாதீங்க, அது உண்மை தான். சில பேர் நம்மளை எதிர்ப்பாங்க. நீ ஏன் இதில் தலையிடுற, நீ ஏன் இப்படி இருக்கிற, என்கிட்ட நீ தலையிடவே கூடாது, இந்த விஷயத்தில் நீ இறங்கவே கூடாது அப்படிலாம் நமக்கு ஆர்டர்லாம் போடுவாங்க, மனசை சங்கடப்படுத்துவாங்க. அதையெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் தான் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பக்தியின் மீது நாட்டம் வைங்க. மகான்கள் தரிசனம், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இடத்திலே கொஞ்சம் கண்ணியமாக, ஏன் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மகரத்திற்கு. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். மகிழ்ச்சி என்னைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், சொந்தக்காரன் தான் நம்மளோட இல்லை, தெரிஞ்சவன் தான் நம்மளோட இல்லை, விருப்பப்படுறவன் தான் நம்மளோட இல்லை, மகிழ்ச்சியாவது நம்மளோட இருக்கக்கூடாதா, நிழல் மாதிரி இருக்கட்டுமே அப்படி நினைக்கக்கூடிய கும்பத்திற்கு ஆகஸ்ட் 30 வரை எப்படி இருக்குது அப்படின்னா லாபம் பெருகக்கூடிய வாரம். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், கேட்காமே உதவி செய்வான். அப்படின்னா அவன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். சும்மா நீங்கள் மட்டும் கேட்காம உதவி செய்கிறானேன்னு ஓகே பண்ணிகிட்டே போகாதீங்க, பெரிய குண்டா கடைசியில் போட்டுருவான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி செய்வாங்க. சில இடங்களில் மறதி கொஞ்சம் தாண்டவம் ஆடும். முக்கிய பொருட்களை வச்சுட்டு போயிடுவோம், 2 தடவை அலையிற மாதிரி இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்களில் போய் நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாது. அப்புறமா ஏன்டா அவங்க பேச்சை நம்ம கேட்டோம். சில பேர் நம்மள்ட்ட சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஆமாம் போட்டுக்கணும். அதை விட்டுட்டு கருத்து தெரிவிச்சிடாதீங்க. அப்புறமா நீங்கள் அப்புறம் கருப்பு உருவமாக ஆகிடுவீங்க அவங்களுக்கெல்லாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு பட்ட மாதிரி ஆகிடும். கவனமாக இருங்க. புகழ் கிடைக்கும், நிறைய புகழ் கிடைக்கும். எதிர்பார்க்குற விஷயங்கள் கை கொடுக்கும். ஓய்வு கொஞ்சம் தேவை. உடலுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கடுபடியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு மாத்திரை கையில் வச்சுங்க, பெயின் கில்லர் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நல்லது. தலைவலி ஏற்படும், வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லா சாப்பிடுங்க, நீர் ஆகாரங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். மகிழ்ச்சிக்கு சொந்தமான மீனராசிக்காரர்கள், எதையுமே சொந்தமாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இதுவரைக்கும் விளையாட்டு பிள்ளையாக இருந்தீங்க. இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வீரியம் வெளியில் தெரியறதுக்கு நல்ல நேரம். நானா விளையாட்டு பிள்ளை, என்னையா நீ சீப்பாக எடை போட்டுட்ட, எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா அப்படின்னு பல பேருக்கு சவால் விடக்கூடிய வாரம் மீனராசிக்கு. இந்த சவாலில் ஜெயிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பாராட்டுகள் குவியும். எதிர்பார்க்குற இடத்தில் பாராட்டுகள் அமையும். அதேமாதிரி சில இடத்துல கவனமாக போகணும், வாகனங்களில் கவனமாக போகணும். இன்னும் ஒரு சில இடத்துல யாரையும் முந்தரத்துக்கு யோசிக்க, சில ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அலாட்டாக இருங்க. முன்னாடியே ஒரு பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அதை அப்புறமா பார்த்துக்கலான்னா அந்த இடத்துல ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வரவுகள் பஞ்சம் இருக்காது, நல்ல வரவு கிடைக்கும். அதற்கு ஏற்ற செலவுகள் ஏற்படும். மனசில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். பெரிய மனுஷங்களை சந்திக்கிறது, நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை சில பேர் ஆதரவு கேட்பாங்க, நீ இதுக்கு கொஞ்சம் ஒத்துக்க, நீ இப்படி இரேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை நடக்கணும், தாஜா பண்ணுவாங்க. அதுக்கு ஓகே பண்ணிடுங்க. இந்த வாரம் சும்மா போட்டு முரண் பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதுதான் நல்லது. சைவ சாப்பாட்டு மீது இந்த வாரம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். அசைவ சாப்பாடுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா உடல் சோர்வுகள் அசைவம் சாப்பிட்றதுனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, முக்தி கிடைக்கும், நல்லது நடக்கும். என் உறவுகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 12 ராசிக்கும் நல்ல நேரம், சுப காரியங்கள் நடக்கும், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். 12 ராசிக்காரர்களும் தெய்வாதி தினமாக எந்த விதத்திலையும் நாம் குறைந்தவர்கள் அல்ல, எந்த விதத்திலையும் நமக்கு தெய்வ பலம் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப நம்பி இருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.
உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு. கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.